அனைவருக்கும் வணக்கம். நம்ம டெய்லியும் பேங்கிங் அண்ட் எஸ்எஸ்சி பாயிண்ட் ஆஃப் வியூல 5 கொஸ்டின்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ்லேருந்து பார்க்குறோம். இன்னைக்கு என்ன கொஸ்டின்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒன், டோட்டல் நம்பர் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி சீட்ஸ் இன் பீகார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ உத்தரப்பிரதேசில் பார்த்தீங்கன்னா 403 சீட்ஸ் இருக்கு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வெஸ்ட் பெங்காலில் 294 சீட்ஸ் இருக்கு. மகாராஷ்டிராவில் 288 சீட்ஸ் வந்து இருக்கு. பீகாரில் தான் வந்து பார்த்தீங்கன்னா 243 சீட்ஸ் அப்படிங்கிறது இருக்கு. ஸோ அதில் யார் வின் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும். ஸோ டாப் 5ன்னு பார்க்குறப்ப 234 வந்து தமிழ்நாட்டில் இருக்கு. சரியா? ரைட். அடுத்தது, flexible inflation targeting was introduced by RBI in 2016. It is reviewed every 5 years. The present flexible inflation targeting is to manage inflation at 4% plus or minus 2% அப்படி சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலி 3 ஸ்டேட்மெண்ட்டுமே கரெக்ட் தான். ஃப்ளெக்சிபிள் இன்ஃப்ளேஷன் டார்கெட்டிங்னா இன்ஃப்ளேஷனோட ரேஞ்ச் எந்த ரேஞ்சில் இருக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த ஃப்ளெக்சிபிள் இன்ஃப்ளேஷன் டார்கெட்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இதை வந்து 2016 கொண்டு வராங்க. அடுத்து 5 இயர்ஸ் ஒன்ஸ் ரிவ்யூ பண்றப்ப 2021 கொண்டு வந்திருப்பாங்க. இப்போ பிரசன்ட் ஃப்ரேம் ஒர்க் அப்படிங்கிறது 2021 வந்ததுதான். அது என்னன்னா 4% பிளஸ் ஆர் மைனஸ் 2%. அதாவது இன்ஃப்ளேஷன் அப்படிங்கிறது 2% இருந்து 6%க்குள்ள இருக்கலாம். 2க்கு கீழேயும் போகக்கூடாது, 6க்கு மேலேயும் போகக்கூடாது. அப்படின்னா கிரைசிஸ் அப்படின்னு சொல்லி அர்த்தம். இப்போ 2 to 6%க்குள்ள இருந்துக்கலாம். அதுதான் ஃபிளெக்சிபிள் இன்ஃப்ளேஷன் டார்கெட்டிங். 2026 அடுத்த வருஷம் மறுபடியும் இதை ரிவ்யூ பண்ண போறாங்க. சரியா? ஸோ ஆல் ஆர் கரெக்ட் அப்படிங்கிறது தான் கரெக்ட் ஆன்சர். அடுத்தது, which state police won the national level disaster rescue competition held in Ghaziabad, Uttar Pradesh அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ காசியாபாத் உத்தரப்பிரதேசில் டிசாஸ்டர் ரெஸ்கியூ காம்படிஷன் வந்து நேஷனல் லெவலில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்டேட் போலீஸும் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருப்பாங்க. அதில் தமிழ்நாடு போலீஸ் வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸ் எடுத்திருக்காங்க. சரியா? அடுத்தது, வாட் டஸ் ஏ ஸ்டாண்ட்ஸ் ஃபார் இன் அம்ருத் ஃபார்மசி அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஏ, அஃபோர்டபுள் மெடிசின் அண்ட் ரிலையபிள் இம்ப்ளான்ட்ஸ் ஃபார் ட்ரீட்மெண்ட் அப்படிங்கிறது தான் இந்த அம்ருத் ஃபார்மசி. சரிங்களா? 2015 கொண்டு வந்திருப்பாங்க. இப்போ 10th இயர் ஆனிவர்சரி. 10th இயர் ஆனிவர்சரியில் 10 அம்ருத் ஃபார்மசியை புதுசாக ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இது என்னன்னா மெடிசின்ஸை டிஸ்கவுண்டட் ப்ரைஸில் கவர்மெண்ட் கிட்ட இருந்து வாங்கிக்கலாம். அதுதான் இந்த அம்ருத் ஃபார்மசி அப்படிங்கிறது. இதில் ஏ ஸ்டாண்ட்ஸ் ஃபார் அஃபோர்டபுள். சரியா? லாஸ்டா, which state in India has high number of TB cases? வேர்ல்டுலேயே டிபி கேசஸ் அதிகமாக இருக்கிறது இந்தியா. ஓகே, 25% ஆஃப் த டிபி கேசஸ் இந்தியாவில் தான் இருக்கு. இந்தியாவில் அதிகமாக எங்க இருக்குன்னா உத்தரப்பிரதேசில் இருக்கு. சரியா? இன்னைக்கு 5 கொஸ்டின்ஸ் பார்த்துருக்கோம். தேங்க்யூ. சுரேஷ் IAS அகாடமி, வெற்றியின் முகவரி.